வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ சீசன் 2 எபிசோட் 17 எபிசோட் ரிட்டர்ன்ஸ் நருட்டோ youngest training yet. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊内葉イタチ渦巻きナルト内葉マドラー Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல நருட்டோ கக்காஷி சென்சை நீங்க இங்க தான் இருக்கீங்களா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க தான் வந்தேன், எனக்கு தெரியும் நீ இப்ப என்கிட்ட என்ன கேட்க போறேன்னு. கக்காஷி சென்சை எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படிதானே கேட்க போற. அதான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக புதுசா ஒருத்தவங்கள வர வச்சிருக்கேன். அப்ப நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் சென்சை. எனக்கு வேற வேலை இருக்கு நருட்டோ, நான் அதை பாத்துக்கிறதா இல்ல உன்ன பாக்குறதா? உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இப்ப என்கிட்ட நேரம் இல்ல நருட்டோ. நருட்டோவா கோச்சுப்பா. இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நீங்க சாஸ்கேக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்க என்ன கரெக்டா சென்சை? கக்காஷியும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான் சொல்லணும். ஆனா கவலைப்படாத, என்னோட கெத்தானவங்க தான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. நருட்டோவை எவன் அவன்? அப்பதான் நருட்டோக்கு ட்ரைனிங் கொடுக்க போறவங்களும் வருவாங்க. நருட்டோவை எவன் அவன்னு பார்த்தா அடாத்தா எபிசு அடிங்காத்தா இவரான் ட்ரைனிங் கொடுக்க போறாரு. இது என்ன கொடுமை சரவணன், இது சரியான தொல்லை பிடிச்சவனா இருக்கான். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. என்னது இவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாரா? அதுவும் இவரா? அவரை என்ன சொன்ன? இவரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? எனக்கு ட்ரைனிங் கொடுக்க அத்தனை பேர் இருந்தோம், எதுக்காக இவரை தேர்ந்தெடுத்தீங்க? இவர் என்ன விட பலவீனமானவன்னு உங்களுக்கு தெரியாதா? இவர் சரியான டம்மி பீஸ். என்னது டம்மி பீஸா? எதனால ஏன் அப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி நீங்க இவரை பார்த்தது இல்ல போல. என்னோட செக்ஸி ஜுட்சுவை பார்த்து இவர் எப்படி பயந்து ஓடலாருன்னு தெரியுமா? ஐயோ அதை பத்தி சொல்லாதுன்னு எபிசு நினைப்பாரா? எபிசு நருட்டோட வாயை பொத்திடுவாரு. என்னதே செக்ஸி ஜுட்சுவா? இல்ல அது ஒண்ணும் இல்ல ககாஷி, அவன் சும்மா காமெடி பண்றான். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு. நீ சாப்பிடுறதுக்கு என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். பார்பிக்யூ இல்ல ராமன் எது வேணா வாங்கி தரேன். கேக்குறதெல்லாம் வாங்கி தருவீங்களா? கண்டிப்பா நான் வாங்கி தரேன், அதை பத்தி சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சந்திச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. எபிசுவும் ஆமா நாங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம். அப்படித்தானே நருட்டோ? ஆனா மனசுக்குள்ள அந்த விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா ககாஷிக்கும் தெரியக்கூடாது. அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது நடு ரோட்ல ஜட்டி போடுற அவமான மாதிரி எனக்கு வந்துடும். இவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சுத்தமா புரியல. அதாவது வேற யாராவது ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க பாரு, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா ககாஷி என்ன கூப்பிட்டாரு, அதுவும் அவரா வந்து கேட்டாரு. இல்ல நான் ஏன் ஒத்துக்க போறேன்? அப்ப என்னை விட்டு போங்க. ககாஷியும் சரி தயவு செஞ்சு ரெண்டு பேரும் பொறுமையா இருங்க. நருட்டோ நீ எபிசுவை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவர் ஒரு ஸ்பெஷல் ஜோனின், முக்கியமானவங்களுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுக்குற ஸ்பெஷல் டீச்சர். உண்மையை சொல்லணும்னா அவர் என்னை விட சிறந்த டீச்சர். அது மட்டும் இல்லாம டீம் 7லயே அதிகமா பயிற்சி தேவைப்படுறது உனக்கு தான் நருட்டோ. அதனால உன் திறமையை வளர்க்க மட்டும் முயற்சி பண்ணு. என்னதான் சொல்ல வரீங்க? சாஸ்கே சாக்குராவோட ஒப்பிட்டு பார்த்தா நான் ஒரு டம்மி பீஸ்னு சொல்றீங்களா? அதாவது என்ன டம்மி பீஸ்ங்கிறீங்களா? கேப்பா இவன் புரிஞ்சுக்க மாட்டான். இங்க பாரு நருட்டோ, எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் சரி அடிப்படைன்னு ஒண்ணு இருக்கு, அதை தான் முதல்ல கத்துக்கணும். உனக்கு அதுதான் முதல்ல கம்மியாவே இருக்கு. நீ ஒரு திறமைசாலியான ஷினோபி ஆகணும்னா நான் சொல்றதை கேளு. எபிசுக்கு கீழே ட்ரைனிங் பண்ணு. என்ன சரியா? சரி ஓகே. சரி எபிசு சென்சே, நருட்டோட முழு பொறுப்பையும் நான் உங்ககிட்ட விடுறேன். எபிசுவோ என்னோட பெஸ்ட்டை நான் செய்யறேன். நருட்டோ தான் செம்ம காண்ட்ல இருப்பான். நான் இப்படி பண்ணது உனக்கு பிடிக்கலன்னு தெரியும் நருட்டோ, ஆனா இது உன்னோட நல்லதுக்கு தான். என்ன நம்பு நருட்டோ. சரி எதுக்கு நிக்கிற? வா ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். சரி ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். இங்க நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் அடிப்படை விஷயங்களை கத்துக்கணும்னு சொன்னாலும் என்னை விட பலவீனமான டீச்சர் கிட்ட எப்படி நான் கத்துக்க முடியும்? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்ன பலவீனமானவங்கறியா? இங்க நீங்க மட்டும் தானே இருக்கீங்க, உங்களை தான் சொல்றேன். நீ அந்த மாதிரி ஜுட்சுவை யூஸ் பண்ணதால தான் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த சம்பவத்தை வச்சு என்ன குறைச்சி எடை போடாத. நீங்க என் ஜுட்சுவை பார்த்து மட்டியானது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அப்படின்னா சரி நம்ம டெஸ்ட் வச்சு பாத்துக்கலாமா? நருட்டோ இங்க இருந்து தப்பிச்சு போ. உண்மையாவே தான் சொல்றேன், உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வேகமா ஓடு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் வேணா போ. ஆனா என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டனா நான் என் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மையிலே தான். நீ ககாஷி எவ்வளவு எதிர்பார்க்கறேன்னு தெரியும். ஒருவேளை நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி நான் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணிட்டா ககாஷி கண்டிப்பா உனக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் ஆகணும். அப்படியா? உண்மையிலே வா, பிரமாதம். உண்மையை தான் சொல்றேன். எல்லாரும் ஜொன்னி கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. இப்படி ஒரு ஈஸியான டீல என்கிட்ட கொடுப்பீங்க எதிர்பார்க்கவே இல்ல. எப்படி தப்பிச்சு ஓடுறேன்னு பாருங்க. நருட்டோவும் முடிஞ்ச அளவுக்கு சம தூரமா ஓடிடுவான். இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. உங்களை மாதிரி ஒரு டீச்சருக்கு கீழே நான் ட்ரைனிங் எடுக்க விரும்பல. நான் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் சென்ட் பண்றேன் அப்படின்னு செம்ம ஃபாஸ்டா வேகமா தப்பிப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நருட்டோவும் ஒரு இடத்துல லேண்ட் ஆயிடுவான். பாரா ஆளைய காணோம். என்ன மாதிரி திறமையான நிஞ்சாக்கு அவருக்கு கீழே ட்ரைனிங் எடுக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே திரும்ப அப்படின்னு ஒரு வாய்ஸ். நருட்டோவை பின்னாடி திரும்பி பார்த்தா அட அத்தா எபிசு நருட்டோக்கு பின்னாடி டாப்ல நிப்பாரு. இதுதான் உன்னோட அதிகபட்ச வேகம்னா நம்ம ரெண்டு பேரும் நேரத்தை வீணடிக்க வேணாம். சட்டப்புடுன்னு உனக்கு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியா? இது ஒண்ணு என் வேகம் கிடையாது. எனக்குள்ள எவ்வளவு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க அப்படின்னு ஸ்மோக் பாம்பை போட்டு ஸ்மோக் பாம்பு போனதுக்கு அப்புறம் பார்த்தா நருட்டோவா காணும். எபிசு அதை பார்த்து சிரிப்பாரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நருட்டோவை காட்டுறாங்க. ஒரு இடத்துல உட்காந்து தேம்பி மூச்சு வாங்கிட்டு இருப்பான். உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும்.
அவர் அங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்குள்ளேயும் கண்டிப்பா திறமை இருக்கு, நிக்காம ஓடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நருட்டோ ஓட பார்ப்பான். திரும்ப நம்ம ஒரு மாதிரி ஷாக்கா பார்ப்பான். என்னடான்னு பார்த்தா ககாஷி ஒரு புக் படிப்பாருல, அந்த புக்குக்கான ப்ரொமோஷன் பேனர். அதை பார்த்து நம்ம ஆளுக்கு வேற ஒரு ஐடியா வந்துருச்சு. எபிசுவோ ஒரு டாப்ல நின்னுக்கிட்டு நருட்டோ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே பின்னாடி பாப்பாரு. பின்னாடி பார்த்து அவரும் ஷாக் ஆவாரு. என்னடான்னு பார்த்தா அதே புக்கோட பேனர் தான். அதை பார்த்து வாய பொலப்பாரு. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் எபிசு. என்னடான்னு பார்த்தா நருட்டோ அதுல ஒளிஞ்சிட்டு இருக்கான். நான் நினைச்ச மாதிரி நடக்குது. அவரால் இந்த படத்தை பார்க்காம இருக்க முடியாது. எபிசுவா அந்த பேனரை குறுக்குன்னு பார்த்துட்டு அங்கே நின்று நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா நருட்டோ. என்னடான்னு பார்த்தா நருட்டோ அந்த பொண்ணா மாதிரி அந்த போஸ் எங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நின்று போஸ் கொடுப்பான். எபிசுவா இது உண்மையிலே நல்ல யோசனை தான், ஆனா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம். அதெல்லாம் விடுங்க, இப்ப இதை பாருங்க அப்படின்னு ஷேடோ கிளான் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். எதுக்காக வெயிட் பண்றீங்க, முடிஞ்ச இப்ப எங்களை பிடிங்க பாப்போம் அப்படின்னு ஒவ்வொரு நருட்டும் ஆளுக்கு ஒவ்வொரு திசையா போயிட்டு இருக்குங்க. பரவாயில்ல, நல்லா சமாளிச்சான். இருந்தாலும் ஷேடோ கிளான் ஜுட்சுவை உன்னால மட்டும் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறியா நருட்டோ அப்படின்னு இவர் ஒரு மார்க்கமா பார்க்க, அதுக்கப்புறம் எபிசுவும் ஷேடோ கிளான் யூஸ் பண்ணி நருட்டோவை தோத்துவாரு. நருட்டோ போற வழியில எபிசு இருப்பாரா. நருட்டோ செம்ம கண்டாயி இதுக்கு மேல நல்லா பொறுமையா இருக்க முடியாது, எபிசுவை அட்டாக் பண்ண போவான். ஆனா அது எபிசுவே இல்ல, அது வெறும் போஸ்ட் கம்பம். நருட்டோ அதை அடிச்சு பள்ளி மாதிரி ஓட்டிப்பான். ஆனா அது உண்மையில அது வெறும் ஷேடோ கிளான். அதுக்கப்புறம் இன்னொரு நருட்டோவை பிடிப்பாங்க, அதுவும் ஷேடோ கிளான். இன்னொன்னு பிடிப்பாங்க, அதுவும் ஷேடோ கிளான். எபிசுவும் நருட்டோவை பிடிக்க வேகமா ஓடுவாரா. ஆனா நருட்டோ செவுத்தோட செவுத்தா இருப்பான். ஆனா எபிசு கண்டுபிடிச்சு நீ என் கிட்ட மாட்டிக்கிட்ட. ஆனா அதுவும் நருட்டோ கிளான் தான். அதுக்கப்புறம் எபிசு எல்லா ஷேடோ கிளான் நருட்டோவையும் அடிச்சு நொறுக்கி உண்மையான நருட்டோவை தேடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நருட்டோவை பார்த்தா ஒரு இடத்துல செத்த போன மாதிரி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். ஆனா எபிசு அங்கேயும் வந்து ஓடி முடிச்சிட்டியா, பயத்துல வேற நருட்டோ தண்ணியில ஊந்துருவான். இதோட போதும், நீங்க என்ன ரொம்ப தொல்லை பண்றீங்க, தயவு செஞ்சு என்ன தனியா நிம்மதியா இருக்க விடுங்க. ஆனா அப்படி பண்ணா உன்னை துரத்துற மாதிரி இருக்காது, நம்ம டீல மறந்துட்டியா. அவர் சொல்றதும் சரிதான். அப்படின்னா நருட்டோ என் திறமையை பத்தி இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சரி வா இப்ப ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். சரி ஒத்துக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லையே. ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சு போவேன். ககாஷி சென்சே மட்டும் தான் எனக்கு முக்கியமா ட்ரைனிங் கொடுக்கணும், அவரை தவிர வேற யாருக்கும் அருகதையே கிடையாது எனக்கு ட்ரைனிங் கொடுக்க. அப்படின்னா உனக்கு இன்னும் என் மேல கோபம் குறையிலையா. அதுக்கப்புறம் நருட்டோ ஒரு குதிச்சு ஓ அப்படியா என்கிட்ட தப்பிக்கிறத விட்டுட்டு என்ன தாக்க வரியா. ஆரம்பத்திலே ககாஷி தெளிவா சொன்னாரு, எதிர்பார்க்காத நேரத்துல இவன் என்னென்னமோ செய்வான்னு. ட்ரைனிங் நான் என்னன்னு இப்ப நான் உங்ககிட்ட காட்டுறேன். பார்த்தா அப்படியே எபிசோ குத்த வருவான். ஆனா எபிசோ திடீர்னு காணா போயிடுவாரு. என்னது அது வெறும் குளோனா. பறந்ததுல நருட்டோ மறுபடியும் தண்ணியில வந்துடுவான். எபிசுவும் மறுபடியும் வந்து என்ன மன்னிச்சிடு நருட்டோ, நம்மளோட விளையாட்டு முடிஞ்சுது, ஐயோ ஐயோ எல்லாமே போச்சு அப்படின்னு நருட்டோ செம காண்ட்ல இருப்பான். அதுக்கப்புறம் ராமன் கடையை காட்டுறாங்க. நருட்டோ ராமனை வெளுத்து கட்டிட்டு இருப்பான். சரி இங்க கேளு நருட்டோ, உன்னோட டெக்னிக் எல்லாத்தையும் நேர்ல பார்த்ததுல ககாஷி சொன்னது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. சக்கராவை கட்டுப்படுத்துறதுல உனக்கு இன்னும் நல்லாவே ட்ரைனிங் வேணும், உனக்கு கண்டிப்பா நிறைய பயிற்சி தேவைப்படுது. என்னது சாக்ரா கண்ட்ரோலா. ஆமா அதேதான். உன்னோட திறமையும் உன் டீம்மேட்ஸோட திறமையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அதாவது சாக்குரா அப்புறம் சாஸ்கே, உன் டீம்லயே நீ தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க. உனக்கே தெரிஞ்சிருக்கும் நின்ஜுட்சு அப்புறம் கென்ஜுட்சுவை ரொம்ப சிறப்பா பயன்படுத்தணும்னா ஒரு நிஞ்சா தன்னோட சக்கராவை பில்ட் பண்ணணும். ஆமா நீங்க சொன்னதுல எனக்கு ஏற்கனவே தெரியுமே, தெரிஞ்சிருந்தா சந்தோஷம். அப்படின்னா சரி உன் டீம்மேட்ஸோட உன்னை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணா உன் திறமைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க பாடம் எடுக்கும் போதே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு ராமன் வாங்கி கொடுத்துட்டேன், அதனால நான் சொல்றத கேளு. முதல்ல சாக்குரா எப்படி க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்றான்னு பாப்போம். இதுக்கு அவ சக்கராவை முதல்ல பில்ட் பண்ணிப்பா. இதை அவ சரியா செய்யறதால எந்த ஒரு எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாம அவளால கரெக்டா க்ளோன் ஜுட்சுவை யூஸ் பண்ண முடியும். அடுத்ததா சாஸ்கே. எனக்கு தெரிஞ்சு சாஸ்கே அவன் சாக்கராவை அட்டாக் பண்றதுக்கு பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண மாட்டான். ஆனா சாஸ்கே உண்மையிலே பயங்கரமா சாக்கரா கண்ட்ரோல் பண்ணுவான். அதனால சாக்குரா மாதிரி அவனால 5 க்ளோன்ஸ் சுலபமா உருவாக்க முடியும். எப்படி பார்த்தாலும் முடிவு ஒண்ணுதான். ஆனா என்ன சாஸ்கே அதிக சக்கராவா பயன்படுத்துவான். அடேங்கப்பா சாஸ்கே எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணுவான்னு தானே நான் நினைச்சேன். அவனும் தப்பு பண்ணுவான்னு நினைக்கும் போது தான் எனக்கு மனசு ரொம்ப குளுகுளுன்னு இருக்கு. குளுகுளுன்னு இருக்கா, பிச்சி போடுவேன் ராஸ்கல். முதல்ல பல்ல இடிச்சு ஈன சிரிக்கிறத ஸ்டார்ட் பண்ணு. மத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஏன் அப்படி? உனக்கு சக்கராவை பில்ட் பண்ணவும் தெரியாது, சக்கரா கண்ட்ரோலும் பண்ண தெரியாது. அதனால நீ எந்த க்ளோனை உருவாக்குனாலும் அதிக சக்கரா தேவைப்படும். என்னது என்ன சொல்றீங்க புரியல. அதனால நீ க்ளோனை உருவாக்குறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா நீ அவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் சாக்குரா அப்புறம் சாஸ்கேவை விட நிறைய சக்கராவா பயன்படுத்துவ. உன்னால அதிகபட்சம் 2 க்ளோன்ஸ் தான் உருவாக்க முடியும், அவ்வளவுதான். சொல்லப்போனா நீ வேஸ்ட் பண்ற சக்கராவை அவ்வளோத்தையும் பயன்படுத்தி சாஸ்கே அப்புறம் சாக்குராவால 10 க்ளோன்ஸ் உருவாக்க முடியும். வெறும் ஒரே ஒரு ஜுட்சுக்குள்ளே அவங்க 2 பேரோட ஒப்பிட்டு பார்த்தா உனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? நான் சொன்னதை வச்சுலாம் பார்த்தா உனக்கு இவ்வளவு மைனஸ் இருக்கு. நருட்டோவா அதை கேட்டு கொஞ்சம் சேட் ஆயிருமா. சரி இங்க பாரு, நான் ஒப்பிட்டு பார்க்கும்போதே நான் உங்ககிட்ட கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சக்கரா கண்ட்ரோல் பண்ணாம நீ நிறைய சக்கராவை வேஸ்ட் பண்ற நருட்டோ. நீ சக்கராவை கட்டுப்படுத்த கத்துக்கணும், வேற எதுவும் இல்ல. சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எப்படி ஒரு சில விஷயங்களை அவனோட நான் திறமைசாலியா இருக்கேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சாதாரண மனுஷனை விட உனக்கு ரொம்ப அதிகமாவே சக்தி இருக்கு நருட்டோ. மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உனக்கு ரொம்ப வித்தியாசமான சக்தி. அதை கேட்டு நருட்டோ ஷாக் ஆயிருவான். எபிசுவும் மனசுக்குள்ள அதுக்கு காரணம் அவனுக்குள்ள 90 ஃபாக்ஸ் சீலா இருக்கு. நருட்டோவா அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாயிருவானா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ரொம்ப பலசாலின்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும். ஆனா நீ இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்தனா நீ இன்னும் நல்லா பலசாலியா இருக்கலாம். அப்படியா, நிஜமா சொல்றீங்களா? என்ன நம்பு, நான் உன்னை பலசாலியா மாத்தி காட்டுறேன். நீ ரெடினா நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எபிசு வெளியே போகும்போது கடையோட ஓனரு, சாரே உங்க பில்லு. ஆமால, பில் கட்ட மறந்தே போயிட்டேன் அப்படின்னு எபிசு திரும்பி பார்த்தா நருட்டோ நிறைய வாட்டி ராமன் சாப்பிட்டுருக்கான். அதை பார்த்து மனுஷன் வாயடிச்சு போயிடுவாரு. கடைக்காரங்களாம் சந்தோஷமா சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்க குளிக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நருட்டோ ட்ரைனிங் பண்ண வந்திருக்கான். நருட்டோவும் சரி ஓகே, எதுக்காக எனக்கு இங்க ட்ரைனிங் தரீங்க,
எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போறீங்க சென்சை அப்படின்னு நருட்டோ பேசிட்டே முன்னாடி போயிட்டு இருப்பானா. ஓ மை காட் நருட்டோ எங்க போற? அது பொண்ணுங்க குளிக்கிற இடம். இந்த மாதிரி நீ தப்பா நடந்துக்கிறது நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன் நருட்டோ. என்னது தப்பா நான் நடந்துக்கிறேனா? அது யார் சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? பொண்ணுங்க அங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர்தான் சரியான பொம்பளை பொறுக்கி. நருட்டோ எபிசு கிட்ட வந்து லுக்கு விடுவான். எபிசுவோ என்னடா லுக்கு 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 எதுக்குடா அப்படி பாக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் குளிக்க மாட்டேன்றதால என்ன குளிக்க தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. ஆனா நீ சொன்னது இந்த ட்ரைனிங்ல இருக்க போது என்ன இவர் சொல்றது ஒண்ணுமே புரியலையேன்னு நருட்டோ ஒன்னும் புரியாம லுக்கு விடுவான். அதுக்கப்புறம் எபிசு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நிக்க வச்சு சரி இங்க தான் உடனே போய் குளி. என்னது குளிக்கணுமா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா சும்மா பேசிட்டு இருக்காத. இப்போதைக்கு நான் தான் உன்னோட சென்சை. இதுவும் ட்ரைனிங்ல ஒரு பாட்டு தான். சரி ஓகே கேட்டாலும் நீங்க ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. சரி இந்த ட்ரைனிங் எதுக்காகன்னு சொல்லுங்க. தண்ணியில எப்படி நடக்குதுன்னு நான் இப்போ உனக்கு கத்து கொடுக்க போறேன். என்னது அப்படின்னு நருட்டோ மறுபடியும் ஒரு மாதிரி லுக்கு விடுவான். என்னடா மறுபடியும் லுக்கு 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 ஏன் மறுபடியும் கேவலமா லுக்கு விடுற? நருட்டோவை நீங்க சொல்றத நான் நம்புவேன்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு நிஜமாலே தண்ணியில நடக்க தெரியுமா? எனக்கு நடக்க தெரியும். ககாஷி என்கிட்ட சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே உனக்கு கையை யூஸ் பண்ணாம மரத்து மேல நடக்க தெரியும். உண்மை தானே? இதுவும் அதே மாதிரி ஒண்ணுதான். எனக்கு தெரியாது. அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? மரத்து மேல ஏறும்போது உன்னோட கால்களுக்கு சக்கரா கொண்டு போறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒரே அளவான சக்கராவை உன் காலுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம மரங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால ஒரே அளவு சக்கரா கொண்டு வந்தா போதும். இதுவும் அதே மாதிரி தான். சக்கரா கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு இது நல்ல ட்ரைனிங்கா இருக்கும். இப்போ நீ தண்ணியில நடக்கிறதுக்கு சக்கராவை உன் காலுக்கு கொண்டு போது மட்டும் பத்தாது. ஏன்னா தண்ணி ஒண்ணு ஒரே இடத்துல இருக்காது. தண்ணி கட கட கடன்னு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீ தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சக்கராவை மாத்தி மாத்தி கொண்டு வரணும். அதனால தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உன் சக்கராவோட அளவை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இது நீ போன வாட்டி பண்ண ட்ரைனிங்கை விட இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தண்ணி ஆறதுக்கு ஏற்ற மாதிரி சக்கராவை நீ கொண்டு போகணும். என்ன நான் சொல்றது புரியுதா? அப்படி நீ சக்கராவை கரெக்டா கொண்டு போலனா தண்ணியில விழுந்துருவ. என்ன இப்ப நல்லா புரியுதா? புரிஞ்சா நல்லா தான் இருக்கும். சரி நான் இப்ப தண்ணியில நடந்து காட்டுறேன். அதை பார்த்தா உனக்கு புரியும். முதல்ல உன் சக்கராவை உன் காலுக்கு கீழே கொண்டு வரணும். அதாவது உன்னோட பாதங்களுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியா நடக்கும்போது நீ நிக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சக்கராவை காலு கீழே கொண்டு போகணும். பாத்தியா நான் எப்படி நடந்தேன்னு? இப்படிதான் இதை செய்யணும். ஆஹா பிரமாதமா இருக்கு. நானும் இதை முயற்சி பண்ணி பார்க்க போறேன். முதல்ல சக்கராவை காலுக்கு கீழே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் பேலன்ஸ்னு சொல்ல வரும்போது தண்ணியில நடக்க போறேன்ற பேர்ல கீழே வந்துருவான் தண்ணியில. ஐயோ சுடுது. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கும். அதனால இந்த தண்ணியில விழாம இருக்க பாரு. ஒருவேளை தண்ணியில வந்துட்டேன்னா சிக்கன் 65 தான். இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும். என்னால கண்டிப்பா முடியும். நருட்டோவும் எத்தனையோ வாட்டி தண்ணியில நடக்க பாப்பான். ஆனா தண்ணியிலே விழுந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எபிசுவும் ஒன்னு யோசிச்சு பாப்பாரு. பரவாயில்ல இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீ ரொம்ப முயற்சி பண்ற கொனகமாருவா பார்த்தா புஷ்யப்படுத்திட்டு இருப்பான். இப்பெல்லாம் நீ லாடு ஒக்காக தாக்குறது இல்ல. கொனகமாருவோம் இல்ல நான் அப்படி செய்யறதெல்லாம் விட்டுட்டேன். ரொம்ப நல்ல விஷயம். அப்ப நான் சொல்றதா ஒக்காக ஆகிறதுக்கு குறுக்கு வழி நீ நினைக்கிறியா? இல்ல இங்க குறுக்கு வழியே இல்லன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நருட்டோ தான் சொன்னாரு ஒக்காக ஆகிறதுக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லன்னு. அது மட்டும் இல்லாம ஒக்காக ஆகணும்னா நம்மள நாமே பலப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நருட்டோவை பார்த்தா அவன் தண்ணியில நிக்க ஆரம்பிச்சிட்டான். பரவாயில்லையே இவன் தண்ணியில நிக்க கத்துக்கிட்டான் போல. நருட்டோ இவ்வளவு தூரம் முன்னாடி வருவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையை சொல்ல போனா எந்த ஒரு விஷயத்துக்கும் குறுக்கு வழியே இல்ல. கொனஹாமாருக்கு என்னை விட நீ தான் சிறந்த டீச்சர் நருட்டோ. நான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சேன். நைன்டெயில் ஃபாக்ஸோட சக்கராவை தாண்டி உனக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. உன் மனசுக்குள்ள வில் ஆஃப் ஃபயர் இருக்கு. நருட்டோவை பார்த்தா மறுபடியும் தண்ணியில விழுந்துருவான். அதுவும் யாரையோ பார்த்து ஷாக் ஆகி விழுந்துருவான். யாராவதுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் பொண்ணுங்க குளிக்கிறதான எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. எபிசோ அதை பார்த்துட்டு யோ கிளவா உனக்கு என்ன திமிரு இருக்கும்? பொண்ணுங்க குளிக்கிறத எட்டி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவாரு. அவர் ஒரு தவளையை கொண்டு வந்து தவளையோட நாக்க வச்சு எபிசோவை பிடிச்சி அடிச்சு பொழந்துருவாரு. நருட்டோ எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுவான். யாரா அவரு என் டீச்சரே தோக்கச்சிட்டாரு. எபிசோ கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம் பார்த்தா இப்படி ஒரு புது பிரச்சனை வந்து நிக்குதே அப்படின்னு பூரிச்சு பார்த்துட்டு இருப்பான் அவரை. அவரும் கெத்தா சிரிக்கிறதோட அடுத்த எபிசோட நாளைக்கு பார்க்கலாம்.